ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் உள்ளதுனாலும் சரி, வீட்டில் உள்ளதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா கிளாஸில் கூட நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சீனி, இதை நல்லா பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணும்போது கூடவே ஒரு 7-8 ஏலக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு அரிப்பில் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க, அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு தண்ணி கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவு அரிசி மாவுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பூனில் ரொம்ப கட்டியாக அந்த மாவு தங்கி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதிகமாக திக்னஸ் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கணும். மாவு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக எனக்கு 1 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா தண்ணிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஒரு ஸ்பூனை லைட்டாக அதில் உள்ளே டிப் பண்ணி எடுக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த அளவு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது இப்படி இருக்கும். இப்போ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம செய்ய போகிற அந்த அச்சை அந்த எண்ணெயிலே சூடு பண்ணணும். நல்லா அந்த அச்சு மூழ்கி இருக்கணும். இப்போல்லாம் கடைகளில் நம்மளுக்கு நான்ஸ்டிக்கில் கூட இந்த அச்சுலாம் கிடைக்குது. ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இது என்கிட்ட உள்ள பழைய அச்சு. முறுக்கு நல்லா ஷேப்பாக சூப்பராக வரும். இப்போ நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த வச்சுருக்கிற மாவில் 3/4 அளவுக்கு மட்டும் அச்சியில் மூழ்கிற மாதிரி முக்கிட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக வச்சு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா மாவு அந்த எண்ணெயில் நிறைய வலியாது. முறுக்கு நம்ம லைட்டாக அந்த அச்சை ஆட்டிகிட்டே இருந்தோம்னா முறுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அச்சை முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த எண்ணெயிலே போட்டு வைக்கணும். அச்சை நம்ம கீழே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறுக்கு சரியாக வராது. பாருங்கள், முறுக்கு சூப்பராக வந்துச்சு. இது எனக்கு ஃபஸ்ட்டு 2வது 3வது முறுக்கு சரியாக வரல. இதுதான் 4வது முறுக்கு போடும்போது தான் கரெக்டாக அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 முறுக்குமே நான் லைட்டாக அந்த ஒரு குச்சி வச்சு நான் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாக வந்துச்சு. ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.